வெல்கம் டு அபீஸ் குட்டீஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காசி அல்வா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் முழு பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி உள்ள தோல், முன்னாடி அந்த சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். விதையில ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சைனிங்காக தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். சீவினதை துருவி வச்சுருக்கேன். துருவி வச்சதை நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் அளந்துக்கலாம். என்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லை, நான் வீட்டில் உள்ள கப்பை வச்சு அளந்துருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பு இருந்தாலும் அதில் வச்சு நீங்கள் அளந்துக்கலாம். அந்த தண்ணியோடவே எடுத்துக்கலாம். அந்த தண்ணி தான் நமக்கு சத்து. இப்போ எனக்கு 3 கப்பு வந்துருந்துச்சு. இதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது 1 கப் சர்க்கரை, ஏலக்காவை தட்டி எடுத்துருக்கேன், கிஸ்மிஸ் பழம், அப்புறம் கொஞ்சமாக முந்திரி, தேவையான அளவு நெய். அது இப்போ எப்படி செய்யலான்னு, அது வீட்டிலேயே ரெடி பண்ண நெய். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நம்ம முந்திரி இதெல்லாம் வறுத்துக்கிடுவோம். நெய் இப்போ சூடாயிருச்சு. இப்போ முந்திரியும் திராட்சையும் நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வர வரைய கொஞ்சம் வறுத்துக்கலாம். அந்த திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டுன்னு வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா, குண்டு குண்டுன்னு இருக்கா திராட்சை. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அந்த நெய்யிலேயே நம்ம அந்த பூசணிக்காவை அதில் சேர்த்து கிளறிக்கிடுவோம். இப்போ எல்லா பூசணிக்காவும் தண்ணியோடவே சேர்த்துக்கிடலாம். சேர்த்து கிளறிக்கிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே. எல்லா பக்கமும் வர மாதிரி நெய் எல்லா பக்கமும் பரவி இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு இடையில இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிடலாம். அந்த தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க, அதில் உள்ள தண்ணியே போதும். இப்போ ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா இதை விட கம்மியாக எடுத்துக்கிடலாம். இது இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் இலகி கொடுக்கும். அது கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும். அது வரையும் நம்ம கிளறிக்கிடலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்க்கும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் அந்த அல்வா சாப்பிடல. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே அல்வா பதத்துக்கு வர வரைய கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான காசி அல்வா ரெடிங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லாவே வந்திருக்கு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.